Good morning friends. இந்த வீடியோல நாம எட்மண்ட் ஸ்பென்சர் எழுதின The Fairy Queen என்கின்ற ஒரு ரொமான்டிக் எபிக், ஒரு ரொமான்டிக் எபிக் ஆர் எபிக் ஆஃப் ரொமான்ஸ், அதை பற்றிய ஒரு அறிமுகம் இந்த கிளாஸ்ல. சார்ல்ஸ் லேம் ஸ்பென்சரை பற்றி சொல்லும்போது அவரை poet அப்படின்னு சொல்லுவார். கவிஞர்களுக்கு கவிஞன், அரசனுக்கு அரசன் அப்படின்னு சொல்ல மாதிரி கவிஞர்களுக்கெல்லாம் கவிஞனாக இருக்கக்கூடியவர் ஸ்பென்சர் என்று சொல்வார் சார்லஸ் லேம். அப்படிப்பட்ட ஸ்பென்சர் எழுதின ஒரு ரொமான்டிக் எபிக். எபிக் அப்படின்னா தெரியும், இதிகாசம், ராமாயணம் மகாபாரதத்தை போன்ற ஒரு இதிகாச நூல். அதனால அது ஆனால் அதே சமயத்தில் இந்த எப்பிக்கில் இட் கிவ்ஸ் மோர் இம்பார்ட்டன்ஸ் டு ரொமான்ஸ், லவ் மேக்கிங்க்கு இது அதிகமாக முக்கியத்துவம் கொடுக்கறதுனால இதை ரொமான்டிக் எப்பிக்னு சொல்லுவாங்க, அல்லது எப்பிக் ஆஃப் ரொமான்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் இவருடைய சிறப்பு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸ்பென்சர் இவர் ஒரு ஸ்டான்ஸா ஃபார்ம் ஒன்று உருவாக்குனார். அதுக்கு பேரே ஸ்பென்சீரியன் ஸ்டான்ஸா அப்படின்னு பேர். ஸோ ஸ்பென்சர் உருவாக்குன ஒரு ஸ்டான்ஸா ஸ்பென்சீரியன் ஸ்டான்ஸா. இந்த ஸ்பென்சீரியன் ஸ்டான்ஸா என்பது ஒட்டாவா ரைமா என்ற ஒரு இட்டாலியன் பேட்டர்னில் இருந்து அதை கொஞ்சம் மாடிஃபை பண்ணி உண்டாக்குனது. இந்த ஒட்டாவா, OTTAVA, ஒட்டாவா ரைமா, RIMA, ஒட்டாவா ரைமா, இது ஒரு இட்டாலியன் பேக்ரவுண்ட். அந்த ஒட்டாவா ரைமாவில் ரைம் ஸ்கீம் எப்படி, மொத்தம் 8 வரிகள் இருக்கும். அதில் ரைம் ஸ்கீம் எப்படி இருக்குன்னா, ABABAB, கடைசியில் 2 CC. இதுதான் ஒட்டாவா ரைமாவுடைய ரைம் ஸ்கீம், ABABAB CC. ஆனால் நம்ம ஸ்பென்சர் இதை அப்படியே கொஞ்சம் மாடிஃபை பண்ணி 9 லைன்ஸ், 9 வரிகளில் ஒரு ஸ்டான்ஸா ஃபார்ம் உருவாக்குனாரு. அதற்கு பேர் ஸ்பென்சீரியன் ஸ்டான்ஸான்னு பேர். அதில் ABAB, BC கடைசியில் ஒரு C. ABAB 4 வரி, BC 4 வரி, கடைசியில் ஒரு C. இப்போ கடைசியில் பார்த்தீங்கன்னா BC அப்புறம் இன்னொரு C, அதனால கடைசியில் அதே மாதிரி இதுலேயும் 2 C வரும். ஸோ இதுதான் ஸ்பென்சீரியன் ஸ்டான்ஸாவுடைய ரைம் ஃபார்ம். ஸோ இந்த ஸ்பென்சீரியன் ஸ்டான்ஸாவில் இந்த ஃபெய்ரி குயினை போயட்டாக இருக்கக்கூடிய ஸ்பென்சர் ஒரு எப்பிக் ஆஃப் ரொமான்ஸ் அல்லது ரொமான்டிக் எப்பிக்காக இந்த ஃபெய்ரி குயினை எழுதியிருக்கிறார். ஓகே, இதில் இவர் எப்படி இதை பிளான் பண்ணாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, 12 புக்குகளாக இதை எழுதுவதற்கு அவர் பிளான் பண்ணியிருக்கார். 12 புக்ஸ். இப்போ இது ஃபெய்ரி குயின் புக் 1. ஆனால் இவர் பிளான் பண்ணது 12 புக்கு. இந்த 12 புக்கில் புக் 1, புக் 2, புக் 3, புக் 4 இது இவர் எழுதுறாரு. சரி, இந்த 12 புக்கினுடைய ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, குளோரியானா அப்படிங்கிறவங்க இந்த ஃபெய்ரி குயின், அவங்க ஒரு த குயின் ஆஃப் ஆல் ஃபெய்ரிஸ். இந்த ஃபெய்ரிஸ்னா தேவதைகள்னு அர்த்தம். இந்த தேவதைகளினுடைய குயினாக இருக்கக்கூடியவள் ஃபெய்ரி குயின், அதான் அவ பேர் குளோரியானா. அந்த குளோரியானாவுடைய அரச சபையில் ஒரு பெரிய விருந்து நடக்குது ஃபார் 12 days, 12 நாட்களுக்கு. அந்த ஆனுவல் கோர்ட், அந்த வருடாந்திர அரச சபை கூட்டத்தில் 12 நாட்கள் அந்த ஆனுவல் கோர்ட் நடக்கும். அந்த 12 நாட்கள்லையும் விருந்துகள் நடக்கும். குளோரியானா குயின் ஆஃப் ஃபெய்ரிஸ், ஃபெய்ரி குயினுடைய அந்த அரச சபையில் நடக்கும். இதில் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒவ்வொரு நாளும் ஏதாவது ஒரு தீமை நடக்கும். ஒவ்வொரு நாளையும் ஒரு தீமை நடக்குது. அந்த தீமையை சரி பண்ணுறதுக்காக, டு செட் த ராங் ரைட், அந்த தீமையை சரி பண்ணுவதற்காக ஒரு நைட், ஒரு போர் வீரன், KNIGHT நைட்,
இல்லையா? ஒரு நைட்டு வருவார், அந்த நைட்டுக்கு ஒரு காதலி இருப்பாங்க, அவங்க அந்த தீமையை அழித்து நன்மையை உருவாக்குவாங்க. இது ஒரு நாள், இதுதான் ஒரு புக்கு. அப்போ ஒரு புக்குங்கிறது ஒரு கதை. இப்போ ஒரு உதாரணத்திற்கு இந்த ஃபஸ்ட் இதில் எடுத்துக்கிட்டிங்கன்னு வச்சுங்களேன், ஃபஸ்ட்டில் வர்ற நைட்டுக்கு பேர் ரெட் கிராஸ் நைட்னு பேர். ரெட் கிராஸ் நைட். அந்த ரெட் கிராஸ் நைட்டினுடைய காதலி பேர் யூனா. அந்த யூனா என்ற காதலியினுடைய அப்பா அம்மா இருக்காங்க இல்லையா, அவங்களுடைய அரசன் அந்த ராஜ்யத்தை ஒரு டிராகன் வந்து அதை பறிச்சுக்குது. ஸோ அந்த தன்னுடைய காதலி யூனாவினுடைய அப்பா அம்மாவினுடைய அந்த ராஜ்யத்தை டிராகன்ட்ட இருந்து மீட்கிறாரு நம்ம ரெட் கிராஸ் நைட். இதுதான் அந்த கதை. இதுதான் ஃபெய்ரி குயின் ஃபஸ்ட்டு. அடுத்தது செகண்டு. அதுலேயும் இதே மாதிரி ஒரு பிரச்சனை நடக்கும். அது ஒரு பிரச்சனை. அந்த பிரச்சனையை அப்போ வேற ஒரு நைட்டு வேற ஒரு காதலி, வேற பிரச்சனை, அவங்க அதை செட்ரைட் பண்ணுவாங்க. இப்படி 3rd டே 4th டே இப்படி 12 நாள் நடக்கும் என்று இப்படி தான் நடக்குது. இப்படி ஒவ்வொன்றும் ஒரு புக்கு. இப்போ நமக்கு வந்து புக் 1 ஃபெய்ரி குயின் புக் 1 நான் சொன்னது. அடுத்தது புக் 2, புக் 3, புக் 4, இப்படி 12 புக்ஸ் இருக்கு. சரி, அதனால இந்த ஃபெய்ரி குயினை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இட் இஸ் நாட் an ஆர்கானிக் ஹோல். இப்போ மனுஷன் என்பது பல்வேறு விதமான அவயங்களின் தொகுப்பு. 2 கைகள் இருக்கணும், 2 கால்கள் இருக்கணும், 2 கண்கள் இருக்கணும், 2 காதுகள் இருக்கணும், மூக்கு இருக்கணும், வயிறு இருக்கணும், தலை இருக்கணும். இப்படி எல்லா உறுப்புகளும் சேர்ந்தது தானே, அதான் ஹோல், அதான் மனுஷன், அதான் ஹியூமன் பீயிங். அப்போ ஒரு கதை அப்படின்னாக்க இப்போ இப்போ இந்த கதைப்படி என்னாச்சு, புக் 1ங்கிறது ஒரு தனி கதை, புக் 2ங்கிறது ஒரு தனி கதை, புக் 3ங்கிறது தனி, இது 12 கதை மாதிரி ஆயிடுது. அப்போது ஃபெய்ரி குயின்ங்கிறது புக் 1ங்கிறது ஒரு ஸ்டோரி, புக் 2ங்கிறது ஒரு ஸ்டோரி. அப்போது ஃபெய்ரி குயின் என்ற இந்த ரொமான்டிக் எபிக் இஸ் நாட் எ கம்ப்ளீட் ஹோல். அது ஒரு கம்ப்ளீட் முழுமை இல்லாததாக இருக்கு என்று இந்த ஃபெய்ரி குயின் மேலே ஒரு குற்றச்சாட்டு எல்லாருமே வைப்பாங்க. ஃபெய்ரி குயின் இஸ் நாட் an ஆர்கானிக் ஹோல். அது ஒரு மனிதன் அவயங்களை சேர்த்து ஒரு மனிதனைப் போல ஒரு முழுமை அடையாதது இந்த ஃபெய்ரி குயின் என்கின்ற ஸ்பென்சர் எழுதின இந்த ரொமான்டிக் எபிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அதில் ஒரு பிளான் இருக்கு. அதைத்தான் வால்டர் ராலேக்கு நம்ம ஸ்பென்சர் ஒரு கடிதம் எழுதுறாரு. அந்த கடிதத்தில் இவருடைய ஸ்கீம், நான் என்ன மாதிரி செய்ய போகிறேன், இப்படி நான் செய்ய போகிறேன் அப்படின்னு சொல்கிறார். அதில் சொல்கிறார், அரிஸ்டாட்டில் 12 வர்ச்சூஸ், 12 நற்குணங்கள், ஒரு மனுஷனுக்கு உலகத்தில் தேவையானது 12 நற்குணங்கள் அப்படின்னு சொல்கிறார். அதில் இந்த புக் 1ல் ஒரு நற்குணம், 2வதுல வேற ஒரு வர்ச்சு நற்குணம், இப்படி 12 நற்குணங்களும் கடைசியில் ஜெயிக்குது அப்படின்னு போகிறார். சரி, எப்படி போனாலும் தனித்தனி தானே. அதுலேயும் சொல்கிறாரு, ஒவ்வொரு புக்லையும் அதுக்கு லிங்க் எப்படி கொடுக்குறாருன்னு பாருங்கள். ஒவ்வொரு புக்லையும் இப்போ நான் ஃபஸ்ட்டு புக்கில் சொன்னேன், ஃபஸ்ட்டு புக்கில் ரெட் கிராஸ் நைட்டு தன்னுடைய காதலி யூனோ கிடையாது அப்படின்னா அது ஏதோ ஒரு ட்ரிங்க்கு, அந்த யூனா என்கின்ற காதலியோட சேர்ந்து அந்த டிராகன் என்கின்ற ஒரு தீமையை எதிர்த்து போராடி இவர் வந்து இவர் ஒரு நற்குணத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாரு. இப்போ இவங்க 2 பேருக்கு இடையில ஒரு கிரிசிஸ், ஒரு சிக்கலான இடம் வரும்போது, அப்போ கிங் ஆர்த்தர் இருக்கார் இல்லையா, கிங் ஆர்த்தர் அவர்கிட்ட 40 வீரர்கள் இருந்தாங்க. அந்த 40 வீரர்கள் தான் இந்த 12 பேரும் அவருடைய கோர்ட்டில் இருந்த வீரர்கள். அதில் இந்த ரெட் கிராஸ் நைட்டுங்கிறவரும் ஒருத்தர். ஸோ ஒவ்வொரு புக்லையும் இந்த நைட்ஸ் தான் ஹீரோ மாதிரி எல்லாத்தையும் செய்வாங்க. ஆனால் திடீர்னு அவங்களுக்கு ஒரு ஆபத்து வருது, அந்த நைட்டுக்கு ஒரு ஆபத்து வருது. அப்போது அங்கே அந்த கிங் ஆர்த்தர் பதவி கிங் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் பிரின்ஸ் ஆர்த்தர், அந்த யங் ஆர்த்தர், அவர் பிரின்ஸ் ஆர்த்தர். அந்த பிரின்ஸ் ஆர்த்தர் வந்து டக்குன்னு அந்த இடத்துல வந்து அந்த சிக்கலை தீர்த்து விடுவார்.
இப்போ 12 புக்லையும் அப்படி தீர்க்கிறார். அப்போ 12 புக்லையும் ஒரு லிங்க் இருக்கு. பிரின்ஸ் ஆர்தர் 12வது புக்கில் என்ன செஞ்சிருக்காங்க அப்படின்னு சொன்னால், பிரின்ஸ் ஆர்தர் வந்துடுறாரு. இந்த 12 நைட்ஸும் அங்கே வந்துடுறாங்க. எங்கே? குளோரியானா, அந்த குளோரியானா என்ற அந்த ஃபெய்ரி குயினுடைய அரச சபைக்கு 12 இந்த நைட்ஸும் வர்றாங்க. ஒவ்வொரு பிரச்சனை, ஒவ்வொரு நைட்டுக்கும் ஏற்படக்கூடிய சிக்கல்கள் வரும்போது அதை புகுந்து தீர்த்து வச்ச அந்த பிரின்ஸ் ஆர்தரும் அங்கே வந்துடுறாங்க. குளோரியானா எப்பொழுதுமே அந்த சினிமா கடைசியில் முடியும் போது பார்த்தீங்கன்னா எல்லாரும் அசம்பிள் ஆகிடுவாங்களே, அந்த மாதிரி வந்துடுறாங்க. அப்போ வரும்போது பார்த்தீங்கன்னா இது முழுமை அடைஞ்சிது. எல்லாம் இது தனித்தனி கிடையாது, ஒன்று தான். அப்படி தான் அவர் வந்து ரால்டர் வாலேக்கு எழுதுறாரு இல்லையா? இது நீங்கள் சிம்பிளாக வச்சுக்கலாம். அந்த காலத்தில் சிவாஜி கணேசன் நடித்து நவராத்திரின்னு ஒரு சினிமா வந்திருக்கோம், பார்த்துருப்பீங்க. பார்க்கலன்னா பாருங்கள். சினிமாங்கிறது ஏதோ ஒரு குற்றம்லாம் கிடையாது. அது ஒரு செல்லுலாய்டு லிட்ரேச்சர். அதாவது குப்பை மாதிரி நிறையா வருது, அது வேற. ஆனால் மிக தரமான உயர்ந்த சினிமாக்கள் ஒரு இலக்கிய அந்தஸ்தோடு வரும். உதாரணத்துக்கு முதல் மரியாதை, அது மாதிரி முதல் மரியாதை, நிறைய சினிமா இருக்குது. அவன்தான் மனிதன், சிவாஜி கணேசன் படம். அவன்தான் மனிதன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு கிளாசிக்கான உயர்ந்த மனிதன். அவன்தான் மனிதன் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு நோபிள். அதே மாதிரி சிவாஜி கணேசன் எழுதுகிற ஒரு பாபு ஒரு ரிக்ஷாக்காரனாக வருவார், ஒரு சாதாரண. அது மாதிரி படங்கள்லாம் பாருங்கள், தேர் ஆல் லிட்ரேச்சர். அது இலக்கியம், அது ஏதோ சினிமா கிடையாது. பாருங்கள், எல்லாம் பழைய படம் தான், நீங்கள் உட்காந்து பார்க்கணும். ஸோ இப்போ நவராத்திரி நீங்கள் பாருங்கள். அதில் அந்த சாவித்திரி தெரிஞ்சிருக்கும், அவன் வந்து வீட்டை விட்டு ஓடி போயிடுவான். ஒவ்வொரு நாள்லையும் அந்த நவராத்திரி அன்னைக்கு போவாள். அப்போ ஒவ்வொரு நாள்லையும் அவள் வந்து வெவ்வேறு சிவாஜி கணேசனை சந்திப்பாள். அவங்களோட ஒரு சம்பவம். அடுத்தது இப்படி 9. அப்போ பார்த்தீங்கன்னா இது ஒரு தனி கதை, இது ஒரு தனி கதை, இது ஒரு தனி கதை. ஒரு டாக்டர் சந்திப்பா, ஒரு மியூசிக் மேன், ஒரு நாடகம் எழுதுகிறவன் சந்திப்பா. இப்படி தனித்தனியாக சந்திக்கிறான். கடைசியில் அவளுடைய திருமணத்துக்கு இந்த 9 பேரும் வருவாங்க. அப்போ ஒரு லிங்க் இருக்கு இல்லையா? இது கிட்டத்தட்ட இந்த நம்ம ஃபெய்ரி குயினை பேஸ் பண்ணி தான் அந்த கதையை எடுத்துருக்கான். அப்படி இல்லாமல் கடைசியில் லிங்க் இல்லைன்னு வச்சுங்க. இது என்ன, அவன் வீட்டுக்கு போகிறான், இவன் வீட்டை விட்டு ஓடி போகிறான். ஒவ்வொரு நாளும் ஒருத்தரை மீட் பண்ணுறான், அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அடுத்த நாள் இன்னொருத்துக்கு போகிறான், அங்கே ஒரு சம்பவம் நடக்குது. அப்புறம் கடைசியில் 9ஆவது நாள் வீட்டுக்கு போயிடறான். இது என்ன கதை? அப்போ அந்த கதைக்கு ஒரு லிங்க் கொடுக்கணும்ல. அப்போ லிங்க்கு கொடுக்கும்போது கடைசியில் அவங்களுடைய மேரேஜுக்கு இந்த 9 பேரும் சேர்ந்து வந்துடுறாங்க. அதே மாதிரி அது மாதிரி இல்லை, இந்த ஃபெய்ரி குயின் மாதிரி அது இப்படி தான் ஒரு பிளான் பண்ணியிருக்கான். இப்படி தான் நான் பிளான் பண்ணியிருக்கேன் அப்படின்னு வால்டர் ராலேக்கு நம்ம ஆள் எழுதுறார், ஸ்பென்சர் எழுதுறார். ஆனால் இவர் 12 புக்கும் இவரால் எழுத முடியலை. 6 புக்கு தான் எழுத முடிஞ்சிருக்கு. ஸோ 6 புக்கு தான் எழுத முடிஞ்சிருக்கு. வால்டர் ராலேக்கு இப்படி எழுதலைன்னு வச்சுங்க, அப்போ 12வது புக்கில் இப்படி ஒரு பிளான் இருந்துச்சுங்கிறத யாருக்கும் தெரியாது. ஸோ எனிகோ அது புக்காக வரல. அதனால இந்த 6 பார்த்தீங்கன்னா தனித்தனியாக தான் நிற்கும். நீங்கள் புக் 1 தனியாக படிச்சிக்கலாம், புக் 2 தனியாக படிக்கலாம், புக் 3 தனியாக படிக்கலாம், புக் 4 தனி, 5 தனி, 6 தனி, அப்படி தனித்தனியாக தான் இருக்கும். இப்போ ஒரு எப்பிக் அப்படின்னா இப்போ மகாபாரதம் இருக்குது. மகாபாரதத்தில் பார்த்தீங்கன்னா பாண்டவர்களுக்கு தனி கதை இருக்கும், கௌரவர்களுக்கு தனி கதை இருக்கும். பாண்டவர்கள்லேயே ஒவ்வொருத்தருக்கும் தனித்தனி கதை இருக்கும் இல்லையா? அர்ஜுனனுக்கு தனி கதை, அவன் ஒய்ஃபு, அவன் பிள்ளைங்க தனியாக இருக்கும். பீமன், அவனுடைய அம்மா, அவனுடைய ஒய்ஃபு, அவனுடைய பிள்ளைங்க, கடோத்கஜன், அது ஒரு தனி கதை. இப்படி தனித்தனியாக கதை இருக்கும். ஆனால் எல்லா கதையையும் பார்த்தீங்கன்னா கடைசியில் ஒன்று சேர்ப்பாங்க. அதான் எப்பிக். எப்பிக்கில் அவ்வளோ கேரக்டர்ஸ் இருக்கும். எல்லா கேரக்டர்ஸுக்கும் தனித்தனி கதை இருந்தாலும் அதை ஒரு முழுமைப்படுத்துறதுக்காக எல்லாத்தையும் ஒன்று சேர்ப்பாங்க. அதான் மகாபாரதத்தினுடைய சிறப்பு. மகாபாரதம் மாதிரி உலகத்திலே ஒரு கதை கிடையாதுங்க ஒரு எப்பிக்கில். அவ்வளவு கிளைக்கதைகள். ஆனால் எல்லா கிளைக்கதைகளையும் ஒரு இடத்துல கொண்டு வந்து லிங்க் அடிப்பான் பாருங்க. எப்படா 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் இங்கே அடித்தாங்கன்னு தெரியல, அப்படி இருக்கும். ராமாயணமும் அதே மாதிரி தான். ஸோ இப்படி ஒன்றுக்கும் தனித்தனியாக இருக்குது, ஆனால் எல்லாத்துக்கும் ஒரு லிங்க் இருக்குது. அது மாதிரி தான் இவரும் ஒரு லிங்கை கடைசியில் ஏற்படுத்துகிறாரு. ஆனால் அந்த லிங்கை எழுதி முடிக்கிறதுல இவர் செத்து போயிடுறாரு. அதனால இவரால் 6 புக்கு தான் எழுத முடிஞ்சிச்சு. அதனால இந்த ஃபெய்ரி குயினை ஒரு
ஒரு இட் இஸ் நாட் அன் ஆர்கானிக் ஹோல், இது ஒரு முழுமை அடையாத ஒன்று அப்படி தான் சொல்லுவாங்க. ஒன்று தனித்தனி புக்காக இருக்குது, இது ஒரு ஆர்கானிக் ஹோலாக இல்லை அப்படின்னு இதன் மேலே ஒரு குற்றம் உண்டு. அடுத்தது, இந்த ஃபெய்ரி குயின் இஸ் நாட் எ நேரேட்டிவ் போயம். இது ஒரு பொதுவாக இப்போ நான் சொன்னாலும் பார்த்தீங்கன்னா இது ஒரு கதை. அப்போ கதைனா எப்படி இருக்கணும்? கதை யாராவது சொல்லணும்ல, அதுக்கு தான் நேரேட்டிவ் போயம்னு பேர். இந்த கதை சொல்கிறதுக்கு பேர் அப்படியே இந்த கதையை சொல்லிட்டு வர்றதுக்கு நேரேட்டிவ் போயம்னு பேர். ஆனால் ஃபெய்ரி குயின் இஸ் நாட் எ நேரேட்டிவ் போயம், இட் இஸ் எ ரொமான்டிக் எபிக். இட் இஸ் அன் எபிக் ஆஃப் ரொமான்ஸ். ரெண்டு ஒன்று தான். இது ஒரு அலிகரிக்கல் போயம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது ஒரு அலிகரி என்று சொன்னால் தமிழில் பிரிது மொழிதல் அணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அலிகரின்னு பேர். அதாவது நாம் என்ன சொல்லணுமோ அதை விட்டுட்டு இன்னொன்று சொல்கிறது. இப்போ நான் சொல்கிறத வச்சுக்கிட்டு ஓஹோ அதுக்கு தான் இது சொல்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கு தான் அலிகரின்னு பேர். ஸோ இது முழுக்க அலிகரிக்கல் போயம். இப்போ உதாரணத்திற்கு புக் 1 எடுத்துங்க. புக் 1 அந்த குளோரியானா என்கின்ற ஃபெய்ரி குயின் இருக்காங்க இல்லையா, அவங்க குயின் எலிசபெத்தை குறிக்கும். அது குயின் எலிசபெத்தை தான் அவர் ஃபெய்ரி குயின் அப்படின்னு வச்சிருப்பார். அதே மாதிரி இந்த ஃபர்ஸ்ட் புக்கில் வர்ற நைட் இருக்கார் பாருங்க, அது ஹீ ரெப்ரசன்ஸ் ஹோலினஸ். ஒரு ஹோலி, ஒரு தூய்மையான ஹோலினஸை குறிக்கும். அந்த யூனா என்கின்ற காதலி இருக்கா பாருங்க, அது ஒரு ட்ரூத், ஷீ ரெப்ரசன்ஸ் ட்ரூத். அந்த டிராகன் இருக்கு பாருங்க, டிராகன் ரெப்ரசன்ஸ் வைஸ், அது ஒரு தீமையை குறிக்கும். இப்போ பாருங்க, ஹோலினஸும் ட்ரூத்தும் சேர்ந்து அந்த தீமையை அழிக்குது. ஸோ நீங்கள் ரொம்ப மனசில் தூய்மையானவங்களாகவும் உண்மையானவங்களாகவும் இருந்தால் உங்கள் முன்னாடி எந்த விதமான தீமை இருந்தாலும் அழிஞ்சு போயிடும். ஸோ இதுதான் உள்ளுக்குள்ள. ஆனால் கதை அப்படி சொல்கிறதில்ல. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்த ரெட் கிராஸ் நைட்டும் அந்த யூனா 2 பேரும் சேர்ந்து அந்த டிராகனோட சண்டை போடுறாங்க. அட்வென்ச்சர், முழுக்க அட்வென்ச்சர்ஸ் தான். பெரிய பெரிய வீரர் சாகசங்கள்லாம் புரிகிறாங்க. அவங்களுக்கு சிக்கல் வரும்போது பிரின்ஸ் ஆர்த்தர் வந்து ஹெல்ப் பண்ணுறாரு. கடைசியில் வந்து அந்த டிராகனை வீழ்த்தி அந்த ராஜ்யத்தை மீட்டுறாங்க. இது ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயம். இது அப்போ ஒரு நாள் நடக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கும்போது யூனிட்டி ஆஃப் டைம் வந்துடுது. அப்போ யூனிட்டி ஆஃப் டைம், யூனிட்டி ஆஃப் ஆக்ஷன், யூனிட்டி ஆஃப் பிளேஸ் எல்லாம் நம்ம பொயட்டிக்ஸில் பார்க்குறோம். அரிஸ்டாட்டிலுடைய பொயட்டிக்ஸில் பார்க்குறோம் இல்லையா, 3 யூனிட்டிஸ், அது எல்லாமே இதில் கவர் ஆகிடும். அப்போ ஒரு நாளில் நடக்குது. அடுத்த நாள் 2வது நைட்டு அங்கே வேற ஒரு நற்குணம், அங்கே வேற ஒரு தீமை. இந்த நற்குணம் அந்த தீமையை ஜெயிக்குது. அங்கே பிரச்சனை வரும்போது அங்கே வந்து உங்களுக்கு பிரின்ஸ் ஆர்த்தர் வர்றாரு. அப்போ எல்லா 12 புக்கையும் லிங்க் பண்ணுறதுக்காக எல்லாருமே என்ன வராங்க, அந்த பிரின்ஸ் ஆர்த்தர் வராங்க. நீங்கள் நவராத்திரியில் எடுத்து பாருங்கள், அந்த 9 நாள் ராத்திரியிலையும் சிவாஜி கணேசன் வேற மாறிக்கிட்டே இருப்பார். ஒரு பெரிய பணக்காரராக வருவார், ஒரு குடிகாரனாக வருவார், ஒரு டாக்டராக வருவார், ஒரு கிராமத்தானாக வருவார் இல்லையா. அடுத்து ஒரு நாடக நடிகனாக வருவார். அப்புறம் ஒரு பெரிய வேட்டையாடுற ஒரு பெரிய வேட்டைக்காரன் மாதிரி ஒருத்தராக வருவார். இப்படி மாறி வராரு 9 நாள். ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா சாவித்ரி வருவார். 9 சிவாஜி கணேசனோட ஒரு சாவித்ரி வந்துக்கிட்டே இருப்பார். அப்போ அந்த சாவித்ரி லிங்க்ஸ், அந்த 9 ஸ்டோரிஸையும் ஒரே ஒரு கேரக்டர் லிங்க் பண்ணிக்கிட்டே போகுது. அந்த கடைசியில் இந்த 9 கேரக்டர் அங்கே வந்துடுது. அப்போ அது ஹோல் ஆகிடுது, முழுசாயிடுது. அப்படி தான் இவரும் பிளான் பண்ணார். ஆனால் அவர் 6 புக்கு எழுதுனதுனால அது எழுதியிருக்காரு. வால்டர் ராலேக்கு நான் இந்த மாதிரி பிளான் பண்ணியிருக்கேன், இப்படி எழுத போகிறேன்னு எழுதியிருக்காரு. அதனால தான் நமக்கு இது தப்பிக்குது. அப்படி இல்லைன்னு வச்சுங்க, ஏன்னா ஒரு 6 எழுதியிருக்காரு, 6 தனித்தனியாக நிற்குது, இட்ஸ் நாட் அன் எப்பிக்னு சொல்லிடுவாங்க. கிரிட்டிக் சொல்லும்போது இது ஒரு எப்பிக்கே கிடையாதுன்னு சொல்லிடுவாங்க. ஆனால் வி அக்ரி. இப்போ நான் சொன்ன மாதிரி இட் இஸ் அன் அலிகரிக்கல் போயம். இந்த அலிகரி என்பது ஒவ்வொரு கேரக்டரும் ஒரு நற்குணத்தையும் ஒரு தீமையையும் அப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது. அதனால இது ஒரு அலிகரி. இட் இஸ் நாட் எ நேரேட்டிவ் போயம் அப்படின்னு சொல்லணும். ஸோ இது அலிகரிக்கல் போயம்னு சொல்லணும். இது ஒரு நேரேட்டிவ் போயம் இல்லைன்னு சொல்லணும். இது ஒரு எப்பிக்,
ஆனால் அதே சமயத்தில் இதில் லவ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறதுனால ரொமான்டிக் எப்பிக்னு சொல்லணும். ஒவ்வொரு புக்லையும் ஒரு அட்வென்ச்சர், ஒரு வீர தீர சாகச செயல்கள். அந்த ரெட் கிராஸ் நைட்டு பார்த்தீங்கன்னா நிறைய அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸில் அந்த டிராகனோட ஃபைட் பண்ணுறது, அட்வென்ச்சரஸ் ஆக்டிவிட்டீஸும் இருக்கும், அந்த யூனோவோட லவ் மேக்கிங்கும் இருக்கும். அதனால தான் இது ரொமான்டிக் எப்பிக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இது இப்போது ஒவ்வொரு புக்கு நமக்கு இருக்கிறது ஃபெய்ரி குயினில் புக் 1 இப்போ நம்ம பார்க்க போகிறது. இந்த புக் 1க்குள்ளே பார்த்தீங்கன்னா 12 கான்டோஸ் இருக்குது. 12 கான்டோ. அப்போ 12 கான்டோ, ஒவ்வொரு கான்டோவுக்குள்ளேயும் 45, 55, 65, 68, 75 ஸ்டான்சாஸ், ஸ்பென்சீரியன் ஸ்டான்சாஸ் நான் வச்சுக்கேன். அப்போ ஃபெய்ரி குயின்ங்கிறது ஒரு பெரிய புத்தகம். ஏன்னா இது ஒரு எப்பிக் இல்லையா, ரொம்ப பெருசு. இப்போ ஒரு கான்டோவில் 68 ஸ்டான்ஸா இருக்குது. ஒரு ஸ்டான்ஸா 9 வரி வச்சுங்க. 68 ஸ்டான்ஸா 70ன்னு வச்சுங்க. 70 × 9 என்னாச்சு, 630, கிட்டத்தட்ட 600 லைன்ஸ் ஆகும் ஒரே ஒரு இது. அப்படி எத்தனை இருக்குது புக் 1க்குள்ள? 12 கான்டோ இருக்குது. அப்போது ஒரு கான்டோவுக்கு 600 வரி அப்படின்னு சொன்னால் 600 வரி நம்ம லைன் பை லைன் நடத்த முடியுமா? நடத்தலாம். அப்படி நடத்தினா எத்தனை வீடியோ ஆகும்? ஒரு 100 லைன்ஸ் 100 வரி நடத்தினாவே 1 மணி நேரம் ஆகிடும். அப்போது ஒரு கான்டோவுக்கு நான் கிட்டத்தட்ட ஒரு 6 வீடியோ 7 வீடியோ போடணும். அப்போ மொத்தம் எத்தனை கான்டோ இருக்குது? 12 கான்டோ. அப்போது இந்த ஃபெய்ரி குயினுக்கு மாத்திரம் ஒரு 75 கிட்டத்தட்ட 90 வீடியோ நான் போட்டால் தான் அந்த ஃபெய்ரி குயின் முடியும். அதனால ஐ ஹவ் பிளான்டு. அதான் சரியாக இருக்கும். அதனால தான் ஃபெய்ரி குயினை தள்ளி போட்டுக்கிட்டே வந்தேன், என்னடா பண்ணலாம் அப்படின்னு சொல்லி. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அந்த கான்டோவில் இருக்கிற அந்த கான்டோவில் ஒரு 65 ஸ்டான்ஸாக இருக்குன்னு வச்சுங்களேன். அந்த ஸ்டான்ஸாவில் இருக்கக்கூடிய விஷயங்களை அப்படியே சம்மரைஸ் பண்ணினா அதை இன் டீட்டெயிலாகவே ப்ரோஸ் ஆர்டரில் அப்படியே கொடுத்துட்டு நான் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். இது ஒரிஜினல் லைனை டைரெக்டாக வச்சுக்கிட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டம். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சாசர்னுடைய ப்ரொலாக் டு தி கேன்டர்பரி டேல்ஸ் நடத்தும் போதே நான் சொல்லியிருக்கேன், அதில் இருக்கக்கூடிய இங்கிலீஷும் இப்போ இருக்கக்கூடிய இங்கிலீஷும் என்டையர்லி டிஃப்ரெண்ட் இருக்கும். அதே மாதிரி தான் ஃபெய்ரி குயினில் இருக்கக்கூடிய இங்கிலீஷுக்கும் அவர் எழுதின எப்பித்லாமியான் பொருத்தலாமியான் இங்கிலீஷுக்குமே நிறைய வித்தியாசம் இருக்கும். எப்பித்லாமியான் பொருத்தலாமியான்ங்கிறது இப்போ இருக்கக்கூடிய போயட்ரி மாதிரி தான், அதுவும் அது ஈஸி. ஆனால் ஃபெய்ரி குயினில் அவர் ரொம்ப ஒரு ஓல்டு ஆர்டர், ஒரு பழைய வடிவத்தில், ஒரு ஓல்டு ஸ்பெல்லிங்கில், ஓல்டு மீனிங்கில் அந்த போய்ட்ரி இருக்கும். அப்போ நம்ம அதை ப்ரொனவுன்ஸ் பண்ணுறதே சிரமமாக இருக்கும். ஒவ்வொன்றுக்கும் இப்போ உள்ள மீனிங்கை வைக்க முடியாது. அப்போ என்ன மீனிங்னு பார்த்தா அதுக்கு தகுந்தாப்புல நம்ம சொல்லணும். அப்போது அது ஒரு நடத்துகிறதே ரொம்ப சிரமமான விஷயமா போகும். நடத்திடலாம், ஆனால் அந்த மாதிரி போகும். அப்புறம் இட் பிகம்ஸ் எ லென்த்தி ஒன். கிட்டத்தட்ட நான் ஃபெய்ரி குயின் புக்கு 1 முடிக்கிறதுக்கே நான் ஒரு 100 வீடியோ போடுற மாதிரி ஆகிடும். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, ஃபெய்ரி குயினுக்கு 12 கான்டோஸ் இருக்குது. ஒவ்வொரு கான்டோவுக்கும் ஒரு வீடியோ. அப்போ 12 கான்டோஸ்க்கு 12 வீடியோ. ஸோ 12 வீடியோ போட்டால் இந்த ஃபெய்ரி குயின் முடியும். ஸோ 12 கான்டோஸுக்கு 12 வீடியோவாவது பார்க்கணும். அப்போ தான் இந்த ஃபெய்ரி குயினை நீங்கள் முடிக்க முடியும். அப்படி இல்லாமல் இப்போ நான் சொன்ன மாதிரி இந்த கதையை என்னால் ஒரு ஈஸியாக ஒரு 1/4 மணி நேரத்தில் சொல்லிட்டு போயிடுவேன். இந்த மாதிரி ரெட் கிராஸ் நைட் இப்படி போனார், டிராகன் வந்துச்சு, இப்படி சண்டை போட்டார், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இந்த கதையை மட்டும் சொல்லி விட்டு முடிச்சு விட்டு ஃபெய்ரி குயின் ஓவர்னு நான் சொல்லிட்டு போயிடுவேன். அப்படி நான் சொன்னால் நீங்கள் கதை கேட்டுக்கலாம், ஃபெய்ரி குயின் உங்களுக்கு தெரியும்னு எங்கேயும் சொல்லிக்கலாம். ஆனால் எந்த பரிசையும் எழுத முடியாது. எந்த பரிசையும் எழுதணுன்னா உங்களுக்கு இன்டெப்த் நாலேஜ் வேணும். அந்த இன்டெப்த் நாலேஜுக்கு நான் இதை 12 வீடியோவாக, ஒவ்வொரு வீடியோவும் ஒரு கான்டோ அப்படிங்கிற அடிப்படையில் நான் போடுறேன். ஒவ்வொரு கான்டோவுமே கிட்டத்தட்ட 500 லைன்ஸு, 400 வரி, 500 வரி, 700 வரி இருக்கும் ஒரு கான்டோவை. நான் அப்போ அந்த ஒவ்வொரு கான்டோவையும் ஒரு வீடியோவை போட்டு 12 கான்டோவில் போட்டு இந்த ஃபெய்ரி குயினை முடிப்போம். இந்த இன்ட்ரோடக்ஷன் நாலேஜ் உங்களுக்கு ரொம்ப தேவை. இது இருந்துச்சுன்னா அடுத்தது வேகமாக நம்ம 12 வீடியோவும் பார்த்துடலாம். தேங்க்யூ.